திருப்திங்கிறது வந்து அவன் என்ன இருக்குங்கிறதில்ல, அவன் இருக்கிறதுல எனக்கு என் மனசு திருப்தி அடைகிற போதும்னு சொல்லுதா, அதுதான். அதுக்கு உண்டாகணும்னா மன்னாவோடு இறசிய பூசி, மன்னாவோடு எல்லாத்தையும் நீ மன்னா கூட சேர்த்து, உனக்கு ஃபர்ஸ்ட் மன்னாவா தான் இருக்கணும். விடிய காலையில அதிகாலையில முதலாவது ஒரு தேவ பிள்ளை தேடுறதே, அப்பா இன்னைக்கு என்கிட்ட என்னாண்டு பேச போறீங்க, இந்த மன்னா அதாவது மெடிடேட் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் பைபிளுக்கு ஒதுக்குங்க. ஆமாம், வசனம் கேட்டுட்டு உங்களை திருப்தி ஆக்குவார் இப்படி சொல்லி நீங்கள் க்ளோரி சொல்லிட்டு போகிறதுக்குலாம் அந்த டைம் நல்லா இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக உங்கள் லைஃப் மாறணும்னா இதை உட்கொள்ளுங்க. இதை மட்டும் வெறுத்துட்டு இதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி பகல் முழுவதும் முழுவதும் மறுநாளும் உனக்கு ஒரு காரியத்தில் உற்சாகம் வந்துட்டுன்னா அதை நீ எவ்வளவு டேஸ்ட் பண்ணுற, அதுக்கு நீ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, அதுக்காக உன்னுடைய பலனை எவ்வளவு செலவழிக்கிற. ஆனால் அந்த மன்னாவை கொஞ்ச நேரம், அதுவும் பகல் முழுவதும் முழுவதும் இல்லை, காலையில் கொஞ்ச நேரம், காலையில் கொஞ்ச நேரம். ஆமாம், நீ காலையில் எழும்பி வா, வந்து நீ காலையில் எழும்புறதற்கு முன்னாடியே ஆமாம் நைட்டு பனி பெய்யும் போதே மன்னா வந்துடும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நான் கண்ணை திறக்கும் போது மன்னா ரெடியாக இருக்கும். நான் போய் அதை எடுத்து கொண்டு வந்து ஆண்டவர், நான் அதை அப்பமா சுடும்போது ஆண்டவர் அதை டேஸ்ட் ஆக்குறதுக்கான கிருபையை தந்துட்டே இருப்பான். சில நேரத்தில் பைபிள் படிக்கும்போது வசனம் புரியாமல் இருக்கும்போது அப்படி ஸ்கிப் பண்ண போகும்போது அவையானவர் சொல்லுவார், அப்படி பேசுவார், ஏன்டா ஸ்கிப் பண்ணுறேன், அதில் நல்ல பாரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது வெரி சிம்பிளா அப்படி ஓப்பன் ஆகும் பாருங்க வேர்டு. அந்த டைம் அப்படி கண்ணெல்லாம் அவன் இந்த வேதத்தை அப்படி இதில் பண்ணுங்க, கையை திறந்து திருப்தியாக்குவான்.